ஐங்கால தொழுகையினுடைய நேரங்களை அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் உண்மையிலே பாக்கியவான்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் மாபெரும் பரக்கத் இருக்கின்றது. ஹசரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு தடவை ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்குறாங்க, சஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது? கால அஸ்ஸலாத்து லிவக்திஹா. பல விடயங்கள் சொன்னார்கள். அதில் முதல் உரிமையை ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தது தொழுகைக்குத்தான். தொழுகை அதனுடைய நேரத்துக்கு நிறைவேற்ற வேண்டும் என்கிறதனைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். எனவே இந்த தொழுகை ஒரு மோமினுக்கு இன்றி அமையாதது. நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதனுடைய நேரங்களை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, ஹம்சு ஸலவாத்தின் இஃப்தர்லஹுன் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 நேர தொழுகையை ஃபர்லாக கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். மன் அஹ்ஸன வுதுஅஹுன்ன வசல்லாஹுன்ன லிவக்திஹின்ன, யாரு நல்ல விதத்தில் உலு செய்து அதற்குரிய நேரத்தில் அதனை தொழுகின்றார்களோ, அதற்குரிய நேரத்தில் அதனை தொழுகின்றார்களோ, வ அத்தம்ம ருக்கு அஹுன்ன வ ஹுஷு அஹுன்ன, மேலும் அந்த தொழுகையினுடைய ருக்குவையும் பூர்த்தி செய்து அதனை பயபக்தியோடு அதனை பூர்த்தியான முறையில் தொழுது கொள்கின்றார்களோ, கானலஹு அலல்லாஹி அஹ்துன், அந்த தொழுகையை தொழுதவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே ஒரு உடன்படிக்கை உண்டாகி விடுகின்றது. அல்லாஹ் அவனை மன்னிக்க வேண்டும் என்று, அல்லாஹ் அவனை மன்னிக்க வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கையே உண்டாகிவிடுகின்றது. வமல்லம் எஃப் அல், யாரு அந்த முறையில் தொழுகையை பூர்த்தியாக்கவில்லையோ, அதனுடைய நேரத்துக்கு தொழவில்லையோ, ஃபலைசலஹு அலல்லாஹி அஹதுன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல அவனுக்கு எந்த விதமான உடன்படிக்கையும் கிடையாது. இன்ஷா கஃபரலஹு, அல்லாஹ் விரும்பினால் நாடினால் அவனை மன்னிப்பான். வைன்ஷா அத்தபஹு, அல்லாஹ் நாடினால் அவனை வேதனைப்படுத்துவான் என்றும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் இந்த ஃபிக்ஹுடைய பாடத்தில் நாம் மஸ்அலாக்களை அவதானிப்போம். ஒருவருக்கு ஃபர்லான தொழுகை எந்த விதமான உதுரும் தங்கடமும் இல்லாமல் தப்பி போகின்றது. எந்த தங்கடமும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஃபர்லான தொழுகை தப்பி போகின்றது. இந்த நேரம் அதனை அவர் அவசரமாக கலா செய்வது வாஜிப். எந்த விதமான காரணமும் இல்லாமல் பொடுப்போக்காக தொழுகையை அவர் தப்பவிட்டு இருந்தால், அல்லது ஞாபகம் வந்தும் பிறகு தொழுவோம் என்று அவர் விட்டுவிட்டு மறதியில தொழ முடியாமல் போய் அது கலாவாகிவிட்டால், வஜபல் ஃபௌரு ஃபில் கலாஇ, அதனை கலா செய்வது அவருக்கு அவசியம். அதுவும் அவசரமாக கலா செய்வது வாஜிப் என்பதனை குறிப்பிடுகின்றார்கள். வஸ்ஸௌமு கஸ்ஸலாத்தி, நோன்பும் அவ்வாறு தான். நோன்பையும் எந்த விதமான தங்கடமும் இல்லாமல் பிற்படுத்தி இருந்தால், விடுபட்டு இருந்தால் அதனை அவசரமாக கலா செய்ய வேண்டும். அடுத்த ரமலான் வரைக்கும் அதனை பிந்த வைத்து கொண்டு இருப்பது கூடாது. அத்துடனே வயுந்தபு தர்தீபுல் ஃபவாயித்தி வ தக்தீமுஹா அலல் ஹாதிரத்தி, ஹாதிரத்தான தொழுகையை காண, அதாவது இப்பொழுது நீங்கள் அசருடைய நேரத்தில் இருக்கிறீர்கள் என்று வைத்து கொள்ளுங்கள். இந்த அசருடைய தொழுகையை முதலில் தொழுவதற்கு முன்னால் நீங்கள் தப்பிப்போன தொழுகையை முற்படுத்துவதும் தப்பிப்போன தொழுகைகளை தர்த்தீபாக தொழுவதும் சுன்னத்தாக்கப்படும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சுபஹு, லுஹர், அசர், மகரிப் என்று தப்பி போய்விட்டது என்றால், முதலாவது சுபஹை தான் தொழ வேண்டும், இரண்டாவது லுஹர், அசர், மகரிப் என்று முறைப்படியாக தொழுது கொள்ள வேண்டும். அவ்வாறு தொழுவது சுன்னத்து. இந்த முறைப்படிக்கு மாற்றமாக உங்களுக்கு வசதியான முறையிலும் தொழ முடியும். என்றாலும் கூட சுன்னத்து என்று கூறப்பட்டிருக்கக்கூடிய விதங்களுக்கு நாம் மாற்றம் செய்யக்கூடாது. இப்பொழுது ஹாதிரத்தான தொழுகையை காண நீங்கள் தப்பிப்போன தொழுகையை முற்படுத்தி தொழும் பொழுது உங்களுக்கு ஒரு அச்சம், ஒரு பயம் ஏற்பட்டு விடுகின்றது, அல்லது ஒரு சந்தேகம் உண்டாகி விடுகின்றது. நான் இந்த தப்பிப்போன தொழுகைகளை தொழுது கொண்டிருந்தால் இந்த நேரத்துக்குரிய இப்பொழுது தொழ வேண்டிய இந்த ஹாலிரத்தான தொழுகையும் தப்பிப்போய்விடும் என்று ஒரு அச்சம் ஏற்பட்டால், நேரத்துக்குரிய தொழுகையை முற்படுத்துவது தான் சிறந்தது, வாஜிப் என்கிறதனையும் மறந்துவிடக்கூடாது.
மற்றுமொரு மஸ்அலாவை பேசுறாங்க. வ இன் ஷுரிஅ ஃபி ஃபாயித்தத்தின் லான்னன் சஅத்தல் வக்தி. நேரம் விஷாலமாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது என்ற எண்ணத்தோட தப்பிப்போன ஒரு தொழுகையை தொழுவதற்கு நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது தொழுது கொண்டிருக்கும் நேரம்தான் உங்களுக்கு தெரிய வருது, இந்த நேரத்துக்குரிய தொழுகையும் தொழ முடியாமல் போய்விடும், அந்த நேரம் நெருக்கடியாக இருக்கிறது என்ற சிந்தனை உங்களுக்கு வந்துவிட்டால் வஜப கதாவுஹா, அந்த தப்பிப்போன தொழுது கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய தொழுகையை துண்டித்து அந்த ஹாலிரத்தான தொழுகையை தொழுவது வாஜிப். இங்கே பாருங்கள், ஒரு முக்கியமான மஸ்அலா. வமன் அலைஹி ஃபாயித்தத்துன் ஃபவஜத ஜமாஅத்தல் ஹாதிரத்தி காயிமத்தன். உதாரணத்துக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உங்களுக்கு சுபஹு தொழுகை தப்பி போய்விட்டது என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் லுஹர் தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வருகின்றீர்கள். அந்த நேரம் ஜமாத் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது, ஜமாத்துடன் அனைவரும் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் லுஹர் உடைய ஜமாத்துடன் சேர்வதற்கு முன்னால் உங்களுடைய தப்பிப்போன அந்த சுபஹினுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் தனித்த நிலைமையில் அந்த தொழுகையை நிறைவேற்றுவது தான் சிறந்தது. பிறகு நீங்கள் அந்த ஜமாத்துடைய தொழுகையுடன் போய் சேர்ந்து கொள்ளலாம். சேர்ந்து கொள்ள முடியாது, ஜமாத்தும் தப்பி போய்விடும் என்றிருந்தால் உங்களுக்கு அந்த ஜமாத்துடன் சேர்ந்துவிட்டு அந்த தப்பி போன தொழுகையை அதன் பின்னாலும் தொழுது கொள்ள முடியும். இன்னும் ஒரு அற்புதமான மஸ்அலாவை பாருங்கள். வமன் நசிய சலாத்தன் மினல் ஹம்சி வலம் யாரிஃப் ஐனஹா லசிமஹு ஐ யுசல்லியல் ஹம்ஸ வயன்விய ஃபி குல்லி வாஹிதத்தின் மின்ஹா அஸ்ஸலாத்தல் ஃபாயிதத. ஒருவருக்கு 5 நேர தொழுகைகளில் எந்த தொழுகை தப்பிவிட்டது என்பதனை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள முடியாமல் போய்விட்டது, அவர் மறந்துவிட்டார். 5 நேர தொழுகையில் எனக்கு லுஹரா, அசரா, மகரிபா, சுபஹா தப்பியது என்கிறதனை அறியாதவராக ஆகிவிட்டார். இவர் அந்த தப்பிப்போன தொழுகையை நியத்து வைத்து 5 நேர தொழுகைகளையும் அவர் தொழ வேண்டும். அதாவது சுபஹு தப்பி போய்விட்டது என்று நினைத்து ஃபஜ்ருடைய தொழுகையை தொழ வேண்டும், தொஹர் தப்பி போனது என்று நினைத்து தொஹருடைய தொழுகையை தொழ வேண்டும். இவ்வாறாக 5 நேர தொழுகையையும் தொழ வேண்டும். ஆனால் இவருக்கு தப்பியது ஒரு நேர தொழுகைத்தான். குறிப்பாக அதனை அறியாததின் காரணமாக அவர் 5ஐயும் தொழும் பட்சத்தில் எது தப்பியதோ அது அவருக்கு கூடிவிடும். இந்த முறையில் தொழுகை சம்பந்தமான மஸ்அலாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை அறிந்து செயல்படுவதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானா.